தமிழ்நாட்டில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களிலும், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காவிரிப்படுகை மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்யலாம் எனவும் கூறியுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகரில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. காலை முதலே வெயில் வாட்டிய நிலையில் அம்பத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், கிண்டி, வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. இந்த திடீர் மழையின் காரணமாக பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணாக்கர் உள்ளிட்டோர் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பிற்பகலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 700 கனஅடியிலிருந்து 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக வறண்டு கிடந்த காவிரி ஆற்றில் தற்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 539 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் நீர்வரத்து அதிகரித்த போதிலும் அணை நீர்மட்டம் 79.16 அடியிலிருந்து 79.10 அடியாக குறைந்துள்ளது. மேலும் அணைப்பகுதியில் 3.80 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீர்வரத்து இல்லாததால் வீராணம் ஏரி நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் சென்னைக்கு குடிநீர் அனுப்புவதில் சிக்கல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை மக்களின் தாகத்தை தணித்து வரும் இந்த ஏரியிலிருந்து சமீப காலமாக வினாடிக்கு 73 கனஅடி நீர் குடிநீருக்காக கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணை நீர்மட்டம் சரிந்து வருவதால் வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மழை இல்லாததால் ஏரியின் நீர்மட்டம் தற்போது 42 அடியாக குறைந்துள்ளது. வேளாண் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் திருவோடு ஏந்தி தலையில் முக்காடு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வர் அண்ணாச்சி, பயிர்கள் தள்ளுபடி என்னாச்சு? விவசாயிகளை ஏமாத்தாது, ஒடிக்காதே ஒடிக்காதே, முதுகெலும்பு ஒடிக்காதே. அதேபோல் விழுப்புரத்தில் தென்னிந்திய நதிகள் விவசாய சங்கத்தினர் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெற்றியில் நாமமிட்டுக் கொண்டு போராட்டம் நடத்தினர். சிறு குறு விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்றீங்களே, பண்ணலையே
தொடர்ந்து கோரிக்கைகள் தொடர்பான மனுவை விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர். விவசாய கடனை முழுமையாக ரத்து செய். முதல்வர் ஐயா, என்ன வாக்கு நிறைவேற்ற ஐயா, வயிற்றில் அடிக்காதே. பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அப்பகுதி மீனவ கிராமங்கள் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகும் என்று அச்சம் தெரிவித்தார். பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடங்குவதற்கு இந்துஸ்தான் நிறுவனம் அனுமதி கோரியுள்ளதாக தெரிய வருகிறது. அதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அவ்வாறு அனுமதி அளித்தால் அந்த பகுதியில் மீனவ கிராமங்கள் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகும் என்கிற அச்சம் எழுந்துள்ளது. சென்னை காசிமேட்டிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 20க்கும் மேற்பட்ட மீனவர்களை ஆந்திர காவல்துறையினர் விசைப்படகுகளோடு சிறைபிடித்தனர். அவர்கள் அங்குள்ள மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ஏற்கனவே தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் கோரிக்கை விடுத்த நிலையில் விரைவில் தீர்வு காணப்படும் என்று அவர் கூறியதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்போதைய இந்த சிறைபிடிப்பு நடவடிக்கை மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 3 மீனவர்களை தேடும் பணி 4 நாட்களாக தொடர்ந்து வருகிறது. ஆரியநாடு கிராமத்தைச் சேர்ந்த கல்யாணசுந்தரம், ஸ்ரீகாந்த், பாண்டியன் ஆகிய 3 மீனவர்கள் கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு சென்ற நிலையில் 4 நாட்களாகியும் கரை திரும்பாததால் மீனவ கிராமங்களில் பெரும் சோகம் நிலவுகிறது. கடலோர காவல்படையினர் ஹெலிகாப்டர் மற்றும் விரைவு படகுகள் மூலம் தேடுதல் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஈரோட்டில் ஓடும் பேருந்தில் திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட பயணியை ஓட்டுநரும் நடத்துனரும் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தனியார் பேருந்தில் பயணித்த நபருக்கு திடீரென்று வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பேருந்தை ஓட்டுநரும் நடத்துனரும் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் தெரிவித்தனர். அதே சமயம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த பணியாளர்கள் அவசர நிலையை உணர்ந்து பயணியை மருத்துவமனையில் அனுமதித்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டிலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 700 கனடியிலிருந்து 2000 கனடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக வறண்டு கிடந்த காவிரி ஆற்றில் தற்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கோவில்பட்டி அம்மா உணவகத்தில் இட்லி விற்பனையில் முறைகேடு செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து நெல்லை மண்டல நகராட்சி நிர்வாக இயக்குநர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மா உணவகத்திலிருந்து இட்லி வாங்கி வெளி ஹோட்டல்களுக்கு 10 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து ஆய்வு செய்த நெல்லை மண்டல நகராட்சி இயக்குநர் ரவிச்சந்திரன் அம்மா உணவகத்தில் பார்சல் வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். மேலும் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இளநிலை படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. வேளாண் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் நேற்றோடு நிறைவடைந்த நிலையில் பட்டப்படிப்புக்கான இணையவழி கலந்தாய்வு ஜூலை 7 முதல் 12 வரை நடைபெறவுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 27 வரை 4 கட்டங்களாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் கல்லூரிகள் செப்டம்பர் 9ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே 2 வார சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதற்கு தெற்கு ரயில்வே இயக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து நாளை மற்றும் ஜூன் 20, 26, 27 ஆகிய தேதிகளிலும் மறுமார்க்கமாக செங்கோட்டையிலிருந்து தாம்பரத்துக்கு ஜூன் 20, 21, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளிலும் தலா 4 சேவைகள் இயக்கப்பட உள்ளன. பள்ளிக்கரணை சதுப்பு நில ராம்சார் பகுதியில் பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட கட்டுமான பணிக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாடு மாநில ஈரநில ஆணையத்தின் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் உறுப்பினர் செயலர் அனுப்பிய தகவலை அடுத்து கடந்த மே 8ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி சுற்றுச்சூழல் அனுமதியோடு விதிக்கப்பட்ட நிபந்தனையை கட்டுமான நிறுவனம் கடைபிடிக்கவில்லை என்று தெரியவந்ததை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
தாம்பரம் மாநகராட்சி முல்லை நகரில் சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் முதல் முறையாக ஸ்பாஞ்ச் பூங்கா எனப்படும் நீர் உறிஞ்சும் பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பெய்யும் மழை நீரை முழுமையாக உறிஞ்சி சுத்திகரித்து நிலத்தடி நீராக மாற்றும் வகையில் 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நிலத்தடி தொட்டி இதில் அமைக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற வெள்ள பாதிப்பை தடுக்க உதவும் இந்த பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வசதி, வாட்ச் டவர் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் உருவாக்கப்பட்டிருப்பதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் அருகே 4 வயது பழங்குடியின பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காளி என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். திருநெல்வேலியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். நெல்லை மணிமுத்தீஸ்வரர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் திருமணம் செய்வதாக கூறி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்த புகாரில் பெரும்பாலை நெல்லை டவுன் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் அவரை கைது செய்தனர். திருவாரூரில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக தாவேக ஒன்றிய செயலாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக அவரது தந்தை தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக தாவேக திருத்துறைப்பூண்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தராஜ், அவரது நண்பர் அசோக் ஆகியோரை கைது செய்தனர். ஈரோடு அருகே தலைமை மருத்துவமனை மற்றும் தாலுகா மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை விட குறைவாக வழங்குவதாக கூறி ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 250 ஊழியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 170 பேர் மட்டுமே பணியமர்த்தி பணிச்சுமையை ஏற்படுத்துவதாகவும் சட்டப்படியான பலன்களை வழங்க மறுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வந்தவாசி அருகே நெற்பயிர்கள் கருகிய நிலையில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். தையார் கிராமத்தில் கடுமையான வெப்பம் காரணமாக 25 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகி சேதமடைந்தன. இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியானதை அடுத்து தெல்லார் வேளாண் விரிவாக்க அலுவலர் குமரன் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தினார். உரிய மண் பரிசோதனை செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு பரிந்துரைக்கப்படும் என்று உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெல் கொள்முதல் தொகையை விடுவிக்க விவசாயியிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக தற்காலிக எழுத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். கையில் பணம் வழங்காமல் ஜிபே மூலம் லஞ்ச பணத்தை அவர் வாங்கியிருக்கிறார். முதற்கட்டமாக 5,000 ரூபாய் நேரில் வாங்கிய நிலையில் மீத தொகையை ஜிபே மூலம் பெற்றுக்கொண்ட போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மூலம் அவரை அதிரடியாக கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பகுதியில் பாழடைந்த கிணற்றில் பழமையான வெடிபொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வெடிபொருளை எடுத்த இளைஞர்கள் உடனடியாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து தற்போது அப்பகுதி காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதோடு வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் அதனை செயலிழக்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமையான இந்தியாவின் முதல் பிரெஞ்சு பெண்கள் பள்ளியின் புதுப்பிக்கப்பட்ட பாரம்பரிய கட்டடத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியின் வரலாற்று அடையாளங்களை அரசு தொடர்ந்து பாதுகாக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கையில் பிரெஞ்சு மொழியை கட்டாய பாடமாக தொடர வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் 44,256 கோடி ரூபாயில் 33 தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்மண்டல பத்திரிகை தகவல் அமைப்பின் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் மண்டல அலுவலர் வீரேந்தர் சம்பியார் உரையாற்றினார். அப்போது 2026ஆம் ஆண்டு தரவுகளின்படி தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை அளவு 6,806 கிலோமீட்டர் தூரமாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 981 கிலோமீட்டர் தூரத்துக்கு 33 திட்டங்கள் வாயிலாக புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். தாம்பரத்தில் புதுப்பிக்கப்பட்ட பூங்கா திறப்பு விழாவுக்கு அமைச்சர் சரத்குமார் சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக வந்ததால் மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் விழாவை புறக்கணித்து வெளியேறினர். மேற்கு தாம்பரம் முல்லை நகரில் 1.98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட பூங்கா திறப்பு விழாவுக்காக மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் உள்ளிட்டோர் அரை மணி நேரத்திற்கு முன்னதாக வந்து காத்திருந்தனர். 1.5 மணி நேரமாக விழாவுக்கு மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் வராததால் அதிருப்தியடைந்த மேயர் வசந்தகுமாரி திட்டமிட்டே உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மரியாதை அளிக்கப்படுவதில்லை என கூறி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். துணை மேயரும் புறப்பட மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் மட்டும் அமைச்சர் வரும் வரை காத்திருந்தார்.
நிகழ்ச்சிக்கு பின்னர் பேசிய அமைச்சர் சரத்குமார் போக்குவரத்து நெரிசலால் வருவதற்கு தாமதமாகிவிட்டதாக விளக்கம் அளித்தார். ராணிப்பேட்டை கலவை அருகே 19 பேரை வெறிநாய் கடித்து குதறியது அப்பகுதி பொதுமக்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பெண்ணகர் கிராமத்தில் கடந்த 2 நாட்களில் வெறிநாய் பலரை கடித்துள்ளது. நாய்க்கடியால் படுகாயமடைந்த நபர் வேலூர் அருக்கம்பாறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாய்க்கடிக்கு உள்ளான 18 பேர் வரை கலவை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரேபீஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். நாய்கள் தொல்லையால் கையில் தடியுடன் மக்கள் வலம் வருகின்றனர். தூத்துக்குடியில் குண்டுவீச்சில் தொடர்புடையவர்களை பிடிக்கச் சென்ற போலீசாரை ரவுடிகள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி நேரு காலனியைச் சேர்ந்த ஹரிஹரசுதன் வீட்டின் மீது மண்ணெண்ணெய் பாட்டில் குண்டு வீசப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த நண்டு என்ற கார்த்திக் விக்னேஷ் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோரை போலீசார் தேடி வந்தனர். அவர்களை பிடிக்க சுந்தரவேல்புரம் காட்டுப்பகுதிக்கு சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த 3 பேரும் உதவி ஆய்வாளர் மாணிக்கராஜா, காவலர் மீனாட்சி ஆகியோரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றனர். எனினும் துணிச்சலுடன் போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். திருவாரூரில் உடற்கல்வி ஆசிரியர் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் அருகே தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்து வரும் வாஞ்சிநாதன் மீது அடையாளம் தெரியாத இருவர் ஆசிட் வீசியதாக தெரிகிறது. இதில் முகம், கழுத்து உள்ளிட்ட இடங்களில் காயமடைந்த வாஞ்சிநாதன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே டிராக்டர் மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 18க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கரூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து முன்னால் சென்ற போர்வெல் டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இக்கோர விபத்தில் ஆம்னி பேருந்து தலைகீழாக பள்ளத்தில் கவிழ்ந்ததில் கரூரைச் சேர்ந்த செல்லமுத்து என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.